ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள ஒரு சொன்ன முகையெல்லாம் நிற்கிறோம். உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்காக வந்து நான் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குகமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ள ஏறுறது இறங்கலாண்டில் ஏறி இறங்குறது. ஆனால் பட் நாங்கள் வந்து சிச்சுவேஷன் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அங்கே ஒரு பெரிய பொந்துமாய் குகை இருக்குது. இப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலையும் இடங்கள் இருக்குது. இப்படி அங்கால குகமாயெல்லாம் இருக்குது. ஒரு பொந்து மாய் ஓட்டையெல்லாம் கணக்கு இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன்னு வாங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆக்கள் ரங்கின அடையாளம் உங்களுக்கே தெரியுமே. என்ன சொல்லுதுன்னா அந்த இதுக்குள்ள எல்லாம் தண்ணி பதில் எல்லாம் ரொம்ப இருக்குது. சோடா பதில் அப்படிலாம் இருக்குது. வேறு பாதையிலும் இருக்குது. ஆனாலும் ரங்கலாமோ எனக்கு தெரியலை. முடிஞ்சால் நான் உங்களுக்கு ரங்கிகளையும் காட்டுறேன். பார்த்தீங்க சொன்னால் இங்கே மழை வந்தால் பயங்கர வெள்ளம் நிற்குமெண்டு வந்து சொல்லினோம். அதாவது மழை நேரம் வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த அதுக்குள்ள எழுத்துல எல்லாம் எழுதி விளையாடிக்கணும் மேலே ரங்கின நேரம். அது உங்களுக்கு தெரியும். மரத்தின் அடி தெரியுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி பெரிய மரமாக வளர்ந்துருக்குது. பெரிய சோலையாக இருக்குது. நல்ல குளிர்மையாக இருக்குது. இந்த வெயில் நேரத்தில் அதாவது இங்கே வந்து இருக்கிறது நல்ல குளிர்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து இப்போ இறங்கிட்டார் தான். ட்ரெங்க 2 துணிச்சல்ல. சரி போங்க வாங்க அப்படி எங்களை கவனமாடா. பார்த்தீங்கன்னா இப்போ அங்காவில் வந்து நிற்பேன் நினைக்கிறேன், நம்புகிறேன். எங்கே வேறு காணையில் அனுஷ்காந்தா பார்த்தீங்கன்னா அங்கே போகிறேன். கீழே வௌவால்லாம் இருக்குன்னு சொல்கிறார் ரங்கினர். உங்களோட அனுபவமே நினைச்சாந்தா கீழே இருந்து சொல்லுங்க. பயங்கரமாக இருக்குதாம். இங்கால ஏரியா மட்டும் கொஞ்சம் டேஞ்சர் ஏரியாமல் இருக்காம். ஸோ அதுக்குள்ள போகிற விரும்ப இல்லையாம். உங்களை நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நான் ரங்கியில் ஃப்ரெண்ட் தான் பார்க்குறீங்க 2. இப்போ வந்து எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். இதில் வந்து பெரிய முகமாயி பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் டேஞ்சர் ஏரியான்னு முதல்ல சொன்னேன். நான் அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பல. பார்த்தீங்கன்னா மேலேருந்து வங்கிலேருந்து வரும்போது மேலேருந்து ஓட்டையாக தெரியுது. பார்த்தீங்கன்னா அந்த மரத்தின் அடி வந்து நான் மேலே காட்டினாங்க. ஒரு மரம் அதெல்லாம் அடியில் நிற்கிது. பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஒரு வீடியோ எடுத்து வந்துட்டு இனி மேலே காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இறங்கினார். அப்படி அனுபவத்துக்கு எப்படி இருக்காண்டு சொல்லுங்கள். உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கூலாக இருக்கிற இடம் மாதிரி இருக்கலாம். ஆனால் உண்மையாக வைக்கியாக கிடாக்கு. நல்ல பிரிவாக கிடாக்கு. வீடியோவில் பார்த்து பேய்ப்பீங்க. அப்புறம் நல்ல ஒரு இடம். வடமராட்சியில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது பெருமையான விஷயம். பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அதை மாதிரி தான் இருக்குது. எனக்கும் விளங்குது. ஆனால் நான் என்னடா கீழே இறங்க இல்லை. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய மரத்துக்கு இல்லை, ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நிழலாக இப்படி ஒரு குகை இருக்குது. இதுதான் இதுக்குள்ள இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. பட் எல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன இருக்குது. பாருங்க, உங்களுக்கே தெரியும். நல்ல வியூ வேறு. வியூ நல்லா இருக்குது. அந்த இடம் நல்லா இருக்குது. 10 ஏக்கர் இதாக இருக்குது. அந்த ஏரியாவே என்ன புதுசாக இருக்குது. என்னென்னா ஒரு மேலே சைட் மாதிரி இருக்குது. என்னென்னா எல்லாமே எல்லா இடமும் மேலே மாதிரி தான் இருந்தது. நான் பெரும்போதும் பயங்கர கஷ்டப்பட்டு தான் வந்தேன் எங்கள் பக்கம். மற்றது ஒரு பொந்து மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க அப்படி பொந்தாக இருக்குண்டு. அப்படியே சின்ன பொந்தாக இருக்குது. ஃபஸ்ட் அனுபவம் அப்படியே தான் பார்க்குறேன். இங்கே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பொந்து மாதிரி தெரியுது. பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே இங்கே பாருங்க தண்ணிகள் நிற்கிது. ஒரு மலை வியூ மாதிரி இருக்குது.
பார்த்தீங்கன்னா நீங்கள் இடமெல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல வியூவாக இருக்குது, நல்ல இடம். நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கோ. அதாவது கீழே குகைகள் மாதிரி எல்லாம் கட்டக்கடமாக இருக்குது, ஃப்ரெண்ட் எல்லாம் காட்டியிருப்பார். நான் அது நல்லா இருக்கும் நம்புகிறேன், உங்களுக்கு பிடிச்சி நம்புகிறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு வேண்டாம் இந்த கமெண்டில் வந்து இந்த லொக்கேஷன் வந்து சேவ் பண்ணுறேன். சுண்ணாம்பு குகைன்றான் வந்தது இது ஆன்லைனில் பார்க்கும்போது எனக்கும் தெரியும். நான் அண்டே தான் புதுசாக வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு சும்மா வீடியோ வந்து நான் நாளைக்கு ஒரு வீடியோ எடுக்க பார்த்து வந்துருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புகிறேன். அது வரைக்கும் அடுத்த வீடியோக்காக காத்துக்கொண்டுருங்கோ. வணக்கம், பாய்.